ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 26/3/2025 பங்குனி மாதம் 12ஆம் நாள், குரோதி வருடம், அற்புதமான புதன்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:10 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:42 பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 11:05 வரை தேய்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:42 பிறகு புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்கும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று என்ன நடக்கும்? வீடு வண்டி வாகன வகையிலே மிகுந்த யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறிதாக முயற்சி செய்வீர்கள், பெரிய வெற்றி கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சொத்துக்கள் சேருகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அமோகமாக முடியும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் இவையெல்லாம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது மேஷராசினருக்கு. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். வேலையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. என்றாலும் மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனத்தை கடைபிடித்தால் சந்திராஷ்டமத்திலிருந்து தப்பிவிடலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் புறம் பேசக்கூடாது. புதிதாக கடன் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடவே கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே இதை தவிர்ப்பதற்கு ராமநாமத்தை சொல்லுங்கள். புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். என்றாலும் கவனமாக மாற்றம் செய்யுங்கள்.
டக்கென்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறிவிடாதீர்கள். அது உங்களுக்கு எதிர்காலத்திலே பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஆகவே கவனத்துடன் இருங்கள், நிதானமாக இருங்கள், யோசித்து செயல்படுங்கள். புதிதாக இந்த முடிவையும் இன்றைய நாளிலே எடுத்து விடாதீர்கள். வேலை மாற்றமாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், எந்த விஷயத்திலும் முடிவுகளை இன்றைய நாளிலே சற்று தள்ளி போடுங்கள். ஒரு 2 நாட்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிடுங்கள். வேறு இடத்திலே வேலைக்கு அழைக்கின்றார்களா, ஒரு 2 நாட்கள் பொறுங்கள் என்று அவரிடம் அவகாசம் வாங்கி கொள்ளுங்கள். மன அமைதிக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை தவிர்த்து நிதானமாக இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்புகள் உங்களை ஒன்றும் செய்யாது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள், பாசுரங்களை பாடுங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், சுப்ரபாதம் போன்றவற்றை காதார கேளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். ஆகவே இன்றைய நாள் என்பது சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்து கொள்ள இறைவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். பெருமாளுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். பாசுரங்களை கேளுங்கள். நரசிம்மரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். தேடி வரும் உதவிகள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே சிலருக்கு நல்ல மாற்றம் உண்டாகின்ற நாள். பதவி உயர்வோடு மாற்றம் உண்டாகும். அதேபோல் செய்தொழில் செய்பவர்களுக்கு, சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்லபடியாக முடியும். மனக்குழப்பங்கள் தீரும். மனதிலே தெளிவு உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகுகின்றன. ஆக
இன்றைய நாள் என்பது அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சகல பாக்கியங்களும் தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அருமையான வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நினைத்த விதம் நடக்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் என்பது உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாளாக இருக்கின்றது. புதிதாக பொருட்கள் வாங்கி சுப செலவு செய்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு கவனம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கு வழி கிடைக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகின்றன. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மேலதிகாரிகளுடைய தொந்தரவு இருக்கும். ஆகவே கவனமாக இருங்கள். புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கூட்டுத் தொழிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். அதேபோல் பூர்வீக சொத்திலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்து மன நிம்மதி கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் என்பது சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யும் போது பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை வணங்க வேண்டும். சுதர்சன ஆழ்வாரை வணங்க வேண்டும். நரசிம்மரை வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்றால் ஆழ்வார்களை வணங்கி, பெருமாளை வணங்கி, சக்கரத்தாழ்வாரை வணங்கி, நரசிம்மரை வணங்கி, கருடாழ்வாரை வணங்கி, அதன் பிறகு கொடிமரத்தடியிலே நமஸ்காரம் செய்து வர வேண்டும். இதனை 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே செய்யுங்கள். உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலிலே பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜெம் டிவி நேயர்களே, இன்றைய நாளிலே நாம் காண இருக்கின்ற விஷயம் ஒரு அருமையான திருக்கோவிலை பற்றி இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். அது என்ன திருக்கோவில், இந்த கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும், சென்று வந்தால் என்ன பலன் என்பதையெல்லாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். பெருகமணி ஆனந்தவல்லி உடனாய அகத்தீஸ்வரர் திருக்கோவில், இந்த கோவிலை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அகத்தீஸ்வரர் என்ற பெயரிலே கர்ப்ப கிரகத்திலே சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். இந்த கோவிலிலே இத்தலத்தினுடைய இறைவியின் திருநாமமானது ஆனந்தவல்லி என்ற அற்புதமான தமிழ் பெயராகும். இந்த கோவிலானது திருச்சியிலே இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. இந்த ஊரினுடைய பெயர் பெருகமணி என்ற அற்புதமான தமிழ் பெயர், பெருகமணி. இங்கு ஆனந்தவல்லி என்ற திருப்பெயர் கொண்டு அம்பாளும், அகத்தீஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டு இறைவனும் பெற்றிருந்து நமக்கெல்லாம் வற்றாத அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். திருச்சிக்கு அருகிலே இருக்கின்றது என்று சொன்னேன் அல்லவா. இந்த பெருகமணி கிராமம் அழகான எழில் சூழ்ந்த அருமையான கிராமம். பூமியிலே பிறந்த அனைவரும் தங்களுடைய கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை அடைவது உறுதி. ஒருவர் ஜாதக ரீதியாக சற்று துன்பப்படுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த துன்பம் எதனால் வருகின்றது? கர்மாவினால் வருகின்றது. போன ஜென்மத்திலே நாம் யாருக்கேனும் பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் இந்த ஜென்மத்திலே கடன்காரனாக அலைவோம். நிறைய கடன் பட்டு மனதளவிலே துன்பப்படுவோம். போன ஜென்மத்திலே பெண் சாபம் நமக்கு இருந்தால் இந்த ஜென்மத்திலே பெண்களால் துன்பப்படுவோம். இவையெல்லாம் வழி வழியாக கர்மாக்களினால் நமக்கு நடைபெறுவது. போன ஜென்மத்திலே நல்ல பல செயல்களை செய்திருந்தால் இந்த ஜென்மத்திலே நமக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைந்து சுகமாக இருப்போம். ஆக எல்லாமே கர்மாவினால் ஏற்படுகின்றது. கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை நாம் அடைவோம் என்பது உறுதி. ஒருவருடைய வாழ்க்கையிலே முக்கியமாக தடை என்பது பல விதத்திலே இருக்கின்றது. அதிலே ஒரு முக்கியமான தடை என்பது திருமண தடை. 30 வயது கடந்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கின்றது. இதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்கின்றார்கள். என்றாலும் சித்த புருஷர்கள் மூலமாக சிவபெருமான் நமக்கு ஒரு அருமையான வழியை காட்டுகின்றார். இறைவன் நேரடியாக நமக்கு வந்து அருள மாட்டார். தெய்வம் மனுஷ ரூபேனா என்று சொல்லி வைத்திருக்கின்றது. கலியுகத்திலே தெய்வம் மனித ரூபத்திலே தான் வரும். ஆகவே நமக்கு ஒரு கட்டம் வருகின்றது என்றால்
இறைவன் யாராவது ஒரு ரூபத்திலே நமக்கு அந்த கட்டத்தை போக்கி அருள்வான். நமக்கு கர்மாபடி அந்த கட்டம் தீர வேண்டும் என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தெய்வம் யாரேனும் ஒரு ரூபத்திலே அந்த கட்டத்தை நமக்கு தீர்த்து வைக்கும். எனக்கு பல அனுபவங்கள் உண்டு அந்த வகையிலே. ஆகவே அப்படி திருமணத்தடை நீங்குவதற்காக எம்பெருமான் ஈசன் காட்டியிருக்கின்ற வழிதான் இந்த பெருகமணி அகத்தீஸ்வரர் கோவில் வழிபாடு. இந்த ஆலயத்திலே உள்ள இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்தால் திருமணத்தடை நீங்கும். மேலும் தம்பதிகளுக்குள் ஏதேனும் ஒற்றுமை இல்லாமல் இருந்து பிரிந்து வாழ்கின்றார்கள் என்றால் இந்த கோவிலுக்கு வந்து இருவரும் ஒன்றாக வர வேண்டும். ஒன்றாக வந்து நேர்த்திக்கடன் செய்ய நிச்சயமாக அந்த தம்பதிகளுக்குள் மீண்டும் பழைய பாசமும் பிணைப்பும் ஏற்பட்டு பிரியாத தம்பதிகளாக மனமொத்த தம்பதிகளாக வாழ்வார்கள் என்பது உறுதி. ஆக இந்த ஆலயத்தினுடைய கருவறையிலே அகத்தீஸ்வரர் என்ற பெயரிலே சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் என்று சொன்னேன் அல்லவா? ஆனந்த வல்லியாக நமக்கெல்லாம் ஆனந்தத்தை தருகின்ற ஒரு தெய்வமாக ஆனந்தவல்லி தாயார் அமர்ந்திருக்கின்றார். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக இருப்பது வில்வ மரம். பல கோடி யுகங்களுக்கு முன்பாக சிவபெருமான் தமிழ் மொழியை முருகப்பெருமானுக்கு கற்றுத்தந்த இடம் இது என்று சொல்கின்றார்கள். முருகப்பெருமான் தமிழினுடைய சுவையை சித்தர்களின் தலைவராக கருதப்படுகின்ற அகத்தியருக்கு போதித்தார். அத்தகைய சிறப்புமிக்க அகத்தியருக்குரிய ஓம் அகத்தீசாய நமக என்ற குரு மந்திரத்தை நாம் ஜபித்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆலயத்திலே அமர்ந்து ஓம் அகத்தீசாய நமக என்ற மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபித்தால் நம்முடைய ஜாதகத்திலே இருக்கின்ற தடைகள், எல்லா விதமான தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகம். ஆயிரக்கணக்கான ஆலயங்களிலே அகத்தியர் வழிபாடும் பூஜையும் செய்திருக்கின்றார். தவிர அகத்தியரால் உருவான ஆலயங்களும் ஏராளமாக இருக்கின்றது. அகத்திய பெருமான் இந்த உலகத்திலே 900 வருடங்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கின்றது. 900 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார் இந்த உலகத்திலே அகத்திய பெருமான். அகத்தியர் யார்? சிவபெருமானுக்கு ஒரு வளர்ப்பு மகனாக இருந்தவர். சிவபெருமான் தன்னுடைய திருமண கோல காட்சியை அகத்தியன் பார்க்கவில்லை என்பதற்காக பொதிகை மலை சாரலுக்கு வந்து தன்னுடைய திருமண கோலத்தை அகத்தியருக்கு காட்சி தருகின்றார். அப்படி சிவபெருமானுடைய மிகுந்த அன்புக்கும் உரியவர் அகத்திய பெருமான். அதனால்தான் அகத்தியர் சித்தர்களுடைய தலைவராக போற்றப்படுகின்றார். பெண் சித்தர்களுடைய தலைவியாக அகத்தியருடைய மனைவி லோபமுத்ரா போற்றப்படுகின்றார். திருமணம் நடந்த இடமாக இந்த திருச்சியிலே இருந்து கரூர் செல்கின்ற சாலையிலே உள்ள இந்த பெருகமணி அகத்தீஸ்வரர் கோவில் திகழ்கின்றது. அதனால்தான் திருமணத்தடையை நீக்க இருக்கின்ற ஜாதகர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். காரணம், அகத்தியருக்கு திருமணம் நடைபெற்ற இடம் இது. அகத்தியருடைய குருவாக இருக்கின்ற அகத்தியருக்கு எல்லாமாக இருக்கின்ற சிவபெருமான் அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்டிய அந்த சிவபெருமான் அகத்தியருக்கு திருமணம் நடத்தி வைத்த இடம் இது. ஆகவே அகத்தியர் பல்வேறு விதமான உபதேசங்களை லோபமுத்ராவுக்கு இந்த ஆலயத்திலே வழங்கியதாக சான்றுகள் இருக்கின்றது. அதன் முடிவாகத்தான் தலை சிறந்த சிவனடியார் அகத்தியர் என்பதை லோபமுத்ரா உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் இங்கு திருமணம் செய்து கொண்டு பல்லாண்டுகள் ஆன்மீக சேவையிலே ஈடுபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. ஆகவே திருமணம் கைகூடாத ஆண்களும் பெண்களும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து வழிபட்டாலே விரைவிலே அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். நல்ல ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து அகத்தியர் பிறந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தன்று இங்கு வர வேண்டும். பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள். ஆயில்ய நட்சத்திரம் என்று வருகின்றதோ
அன்று இந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள். அப்படி வரும்போது இங்குள்ள மூலவருக்கும் அம்பாளுக்கும் ஒரு மறிக்கொழுந்து மாலை வாங்கி ஒரு மல்லிகைப்பூ மாலை அணிவித்து ஒரு முகூர்த்த நேரம், அதாவது 90 நிமிடங்கள் இந்த சன்னதியிலே இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். வேறு எங்கும் மனதை அலைபாய விடாமல் 90 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்து தலவிருட்சமாக இருக்கின்ற வில்வ மரத்தை அகத்தியருக்கு பிடித்த எண் 8, இந்த 8 இலக்கத்தை குறிக்கும் வகையிலே 8 மடங்குகளில் வலம் வர வேண்டும். அதாவது ஒரு 8, அதன் பிறகு இன்னொரு 8, 16, 24 இப்படி வலம் வந்து அகத்தியரையும் லோபமுத்ராவையும் வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் போது ஓம் அகத்தீசாய நமக இந்த மந்திரத்தை மனதிலே உருப்போட்டு கொண்டே வணங்க வேண்டும். வணங்கி வலம் வர வேண்டும். அப்படி வலம் வந்தால் திருமணத்தடை யாருக்கு இருக்கின்றதோ அந்த ஜாதகருக்கான திருமணத்தடை என்பது உடனடியாக நீங்கி இந்த ஆலயத்துக்கு சென்று வந்த பின்பு உடனே சொல்வார்கள், வீட்டிலே ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்கின்றது, பொருந்து இருக்கின்றது, பார்க்கலாம் என்று உடனடியாக பார்ப்பீர்கள். திருமணம் நிச்சயமாகிவிடும். ஆகவே இந்த திருமண தடை இருக்கின்ற ஜாதகர்கள் உடனடியாக திருச்சிக்கு அருகே இருக்கின்ற இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய திருமண தடை நீங்க பெற்று வாழ்விலே திருமணம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இன்றியமையாதது. ஆகவே இந்த திருமண வாழ்க்கையிலே உங்களுடைய பங்கு இருந்து நீங்கள் அடுத்த சந்ததியை, நல்ல சந்ததியை உருவாக்கி நீங்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த அகத்தீஸ்வரரை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆகவே திருமணத்தடை இருக்கின்ற ஜாதகர்கள் உடனடியாக இந்த ஆலயத்துக்கு சென்று திருமணத்தடை நீங்கி வாழ்விலே திருமண வரம் பெற்று 16 பேர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். அதற்கு நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.